ஒரு சூப்பரான டேஸ்டியான மரவள்ளிக்கிழங்கு புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு மரவள்ளிக்கிழங்கை வந்து நான் தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கட் பண்ணி வச்சதை வந்து மரவள்ளிக்கிழங்கை நான் வந்து இட்லி தட்டில் வேக வைக்க போகிறேன். நீங்கள் தண்ணியில் போட்டு வேக வைக்கிற விட இதுமாரி இட்லி தட்டில் வேக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். தண்ணியில் வேக வச்சிங்க அப்படின்னா குழ குழன்னு ஆகிடும் உங்களுக்கு. இதுமாரி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இப்படியே வேக வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கார சட்னி தொட்டு சாப்பிட்லாம். இல்லாட்டி கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா அதெல்லாம் தாளித்து கொட்டி இந்த மரவள்ளிக்கிழங்கையும் அதோடு அப்படியே உதுத்து வந்து மசியல் மாரி செஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நான் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் கட் பண்ணி வேக வைக்கிறேன்னா அதில் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியில் வந்து உப்பு சேர்த்து கரைச்சிட்டு அது மேலே தெளித்து வேக வைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு உப்பு ருசி இல்லாமல் இருக்கும்ல, அதனால் தண்ணியில் வந்து உப்பு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த காயை வந்து சூடு ஏறினதுக்கப்புறம் இது மேலே அப்படியே தெளிச்சுட்டு அப்படியே மூடி வச்சு அதை வேக வைக்க வேண்டியதுதான். ஒரு 10 நிமிஷம் ஆகும் அது வேகிறதுக்கு. காயோட தன்மையை பொறுத்து வந்து நேரம் வந்து உங்களுக்கு மாறுபடும். இந்த காய் வந்து 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு, மலர்ந்து. உங்களுக்கு எப்படி ரொம்ப மெத்துன்னு வேணாலும் நீங்கள் வந்து ரொம்ப சாஃப்டாக வேணுனாலும் அதுக்கு தகுந்தாப்புல வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வெந்துருச்சான்ட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன், வெந்துருச்சு. நீங்கள் சூடாக இருக்கும் போது என்ன பண்ணிக்கன்னா ஒரு ஃபோர்க்கு வச்சுட்டு நீங்கள் நல்லா மசிச்சு விட்டீங்க அப்படின்னா நல்லா அப்படியே உதிர்ந்துடும் இந்த மரவள்ளிக்கிழங்கு. அதுபோல் நான் வந்து நல்லா அது வந்து மரவள்ளிக்கிழங்கை வந்து நைஸாக உதிர்த்துக்கிறேன்னா இந்த மரவள்ளிக்கிழங்கை வந்து நைஸாக நல்லா உதிர்த்துட்டு அதில் வந்து தேங்காய் திருவி போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் வந்து நம்ம சாதாரண சர்க்கரை, நாட்டு சர்க்கரை போட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. நம்ம ஜீனின்னு சொல்லுவோம்ல, நார்மல் சர்க்கரை, அது போட்டுட்டு நல்லா பசைஞ்சிடுங்க. அதாவது போட்டு உருண்டை மாரி பசையாமல் நல்லா உதுத்துட்டாப்பில் பசைஞ்சிக்குங்க. இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போயும் ஒரே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு இதுமாரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பெரியவங்களுக்கு வேணால் நீங்கள் வேக வச்சு தொட்டுக்க ஒரு கார சட்னி அரைச்சி வச்சிங்கன்னா அவங்க தொட்டு சாப்பிடுவாங்க. நல்லா வாங்கிட்டு வந்தோடனே ஃப்ரெஷ்ஷான கிழங்குல இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் வீடியோக்கள் வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.